வேப்பத்தூர் கருப்பத்தூர் வியப்பு சொல்லக்கூடிய ஊருக்குள்ள ஆம்பளைங்க ஒருத்தரையுமே காணும். அன்னாடு வந்தா எப்படி யாருக்கு ஒருக்க வருவாங்க எதுக்கால போவாங்க. ஆமா இன்னைக்கு ஏன் ஒருத்தரையுமே காணுமே என்னமோ தெரியல. எதுக்கு வீட்டுல போய் ஆத்தாவில கேட்டு பாக்கலாம் சத்தம் போட்டு பாக்கலாம் என்று வருகின்ற பொழுது அந்த வேப்பத்தூர் கருப்பத்தூர் வீரப்பூர்வதான இல்லத்துல பெண்டுகள் இருக்கிறாங்க. எனக்கு சாமி ஓ ஆறாவே சாமி நான் தான் இருக்கோம். பத்தா ஆரம்பிச்சிருக்குது இன்னும் வேலை முடியல. அப்ப சாமி அதுக்குள்ள எங்க போயிரு இங்கெல்லாம் சாமி கோயிலுக்கு போ. சாமி செம்பவன் ஆசாரிங்க. ஏய் ஓ இல்ல நேரமாக பத்தால அடுப்புல இருக்குது. நான் நேரமாக போயிட்டு அப்புறமேல கேது வா. இல்ல அதெல்லாம் புடிச்சு ஒண்ணு பண்ணிட்டாங்க. ஏங்க ஆத்தா ஓய் நான் தான் செம்பவன் ஆசாரிங்க. ஆசாரி அண்ணா. ஆமா 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 அண்ணா வாங்கோண்ணா. ஐயோ வாங்க கடந்த தூங்க சுகந்தா போகும் போச்சாது. அப்புறமுங்க இத்தனை நாளா இந்த பக்கம் தலையவே காணமா. நான் வந்தா தருவது. ஆமா சும்மா தலை மட்டும் தனியா வருவீங்க. உங்களுக்கு என்ன மகராசனுக்கு ஓட்டுல ஆத்த மாட்டாங்க. பண்ணை காத்தாப்ப ஓட்டை காத்துக்கிட்டே வாரதும் இல்லை போறதும் இல்லை. நான் முந்தானத்தை கொஞ்சம் அம்மனிக்கு நகை பண்ணலாம்னு இருந்தேன். அப்புறம் காணம் அப்படின்னு போட்டு வேற ஆசாரியார்கிட்ட கொடுத்து பண்ணிட்டேன். அப்படிங்களா? ஒரு 10-15 வகுன்னு பண்ணினேன். கொஞ்சம் ஆணி போய் போவனியிலே ஒரு 50 வகுன்னு பண்ணலாம்னு இருக்கிறேன். போவனியில அப்படி வழி போடுவீங்க. ஆவணியில் கம்மியாத்தான் விற்குது பவுனு. ஆமா நீங்க மூர்த்த வெள்ளீர் போட்டு அப்படியே வீட்டுல இருந்தாங்க. இப்ப நல்ல மூர்த்த நாளுக்கு வரப்போகுது. அப்படியே வந்தவனா ஏதோ நம்மளை எல்லாம் பார்த்த மாதிரி மாசு. இந்த கம்மல் மூக்குத்திக்கெல்லாம் எண்ணெய் எடுத்த மாதிரி மாசு. எங்களதெல்லாம் எண்ணெய் இறங்கவே இல்லைங்களா? அதனால வந்தாங்க. அப்படியே இல்ல பார்த்துட்டு பேசிட்டு பிடிச்சிட்டு போலாம்னு. பேசுறதோட சரி பிடிக்கிற வேலை வச்சுக்காதையாமா பேசுறோங்கிற பழமை அப்படி. ஏக்கா ஓ என்ன சொன்னேன்? இந்த பிஞ்சு போன வாயன் என்ன சொல்லிட்டு போறேன் அவங்ககிட்ட என்ன நம்மளுக்கு அதுதானுங்க. ஆமா ஆமா அந்த வாயான்னு சொல்ல சிரிப்பா போயிடாங்க. அதானே கேட்டேன். ஏங்காத்தா ஓ பார்த்தா அப்படியே பச்சை கிளியாடு செவச்சவன் பஸ்டா இருக்கிறீங்க. அதை நான் மாற போடுறதுனால அப்படித்தான் தெரியும். நைட்டுல போட்டுக்கிறீங்களா? ஆமாங்க வீட்டுல எங்க போனா ஒத்தையுமே காணுமாங்க. அது எல்லாம் இங்க இந்த பண்டசாலைக்கு போறதுக்கு போனாங்களே எல்லாருமே ஏதோ நாயம்மன்னு போனாங்க. அங்கதான் இருப்பாங்க பண்டசாலை. அப்படிங்களா? சரி எடுங்க. அப்ப நம்ம வீட்டுல ஒண்ணும் வேலையெல்லாம் ஒண்ணும் இல்லைங்களா? இல்ல அடுத்த மாசம் நான் எங்களுக்கே வேலை காணும் சும்மா இருக்கிறோம். சொல்லல ஆத்தானது கம்மலுக்கு தலைக்கெடுக்கணும். அதெல்லாம் அடுத்த மாசம் பண்ணிக்கலாம். நான் என்ன இறங்கிருமுன்னு அடிக்கடி கழட்டி வச்சிருவேன். கம்மலை மட்டுமே இல்லாமா எல்லாம் கழட்டி வச்சிருவேன். என்ன பண்றாங்க ஆறாள் பெண்கள் போனா போட்டுக்குவேன் இல்லைன்னா கழட்டி பத்திரமா வச்சிருவேன். ஓஹோ சரி. அப்புறம் பயமும் கூட ஏங்க அங்க போனா திறன் இருக்கிறான்னு திறனா. ஓஹோ சரி இல்ல சொன்னீங்க மாறா போல அதனால கேட்டேன். கம்மலை மட்டும் தான் கழட்டி வைப்பீங்க பூராவே கழட்டி வச்சிருவீங்க கேட்டேன். அது கை போயிருக்கேன். அதுவும் பழசா இருக்கிறத கட்டிக்குது புதுசா இருக்கிறத மடிச்சு வச்சிருக்கேன். சரி எடுக்கா. ஒரு காப்பி தண்ணி எழுதி கொடுக்கலாம். ஒரு சோறு. ஐயோ ஏக்கா இன்னைக்கு இவனுக்கு கொடுக்கலாமா? கொடுக்க கூடாது. அரை வெடிஞ்சாத்தான் 3 நாள் நாங்க எப்படி கொடுக்கறது? போயிட்டு வா என்று சொல்லி அப்ப செம்ப கொண்டா சரிதானே தன்னை காலியூட கொட்டை வேடிப்பா
கனகாரியம்மன் கோவில் பண்டகசாலைக்கு முன்னாலே கூட்டமாக இருக்குது. எல்லாம் கொஞ்சம் பேசிட்டு இருக்கிறாங்க. முக்காட்ட போட்டு போதுகிட்டு. ஆமா, இந்த தடத்துல போனோம் அப்படியே பார்த்தேன். வீட்டுல போனா எல்லாம் வீட்டுல கவனிச்சிகள் இருந்தாங்க. ஒண்ணு காரியமாகல. இங்க பார்த்தா கோயில கூட்டமா இருக்குது. ஒரு சமயம் கோயிலுக்கு சாத்தி இருப்பாங்களா? எதுக்கு போய் பார்க்கலாம் சொல்லு. அப்படி ஒரு கால் எடுத்து வச்சு பார்த்தேன். பாக்கியில எல்லாம் முக்காடு போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ராஜர்கள்லாம். அப்படி முக்காடு போட்டுட்டு போன்றிருக்கீங்க. ஆனால் சுவாமி ஓ சிவபூசையில கரடி நாம வந்திருக்கிற காரியம் என்ன, நாம பேசிட்டு இருக்கிற பேச்சுகள் என்ன? இப்ப வந்து எவனா ஓங்கிறேனா? வாங்க வாங்க வாங்க. ஒப்பாரி ஒட்டி ஒரு கடத்தில் உண்டாலும் தப்பாமல் தலையறுக்கும் தலைவர் ஒரு சீமையை ஆளக்கூடிய மேலாட்டு ராஜாக்கள் 1000 பேர்களுக்கும் சுவாமி சாரானந்தாரணம் நல்லா இரு, 4 நாளைக்கு நல்லா இரு அண்ணா. காமிச்சிருங்க வாழ்வாய் வளமருமாய் வல்லவனை போல இருப்பேன். நல்லா இருப்பா. அப்புறம் ஏன்னா பேசுற காட்டால மன்னாதி மன்னனாக இருந்தாலும் சரி மணிமுடி தடுத்து அண்ணன் வருந்த மாட்டாங்க. அப்படி இருக்கிறேன். என்ன சிலந்திக்கு வந்தா ஒருத்தர் தான் முக்காடு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இவ என்னமோ எல்லாரும் இப்படி தளத்துண்டாவது முக்காடு போட்டு போகிறாங்களே, என்னமோ தெரியல. மன்னனே சாயலாம், இவன் மன்னனே சாயலாம். அப்படி எங்க போனீங்க முக்காடு போனீங்க ஏங்க சொன்னாங்களா? மரியாதை போயில மேலாட்டு சீமையை ஆளக்கூடிய ராஜாக்கள் 1000 பேர் இப்படி முக்காடு போட்டு கொண்டு ராஜாவே உங்களுக்கு வெக்கமா இல்ல? மூக்கு போன முடப்பு மாறா மாறா இவன் நம்ம இதையெல்லாம் கேட்டு சொன்னது. இங்க வந்ததே நம்புமே, இங்கேயுமே நம்ம வந்ததே நயனமா இருந்தீங்க. அவன் இங்க வந்து இவனு முங்காடி இருந்து மூங்கிலின்னு இவனை கேட்டாங்களா? போதானி சாமி ஓ அப்படியே கல 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 அப்படியே மணியாக இருக்கீங்களே. செம்மகுலா மணி மணியாடினா கோயில் மாமா கல 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 அப்படியே மணியாட்ட பேசுவீங்க. மரானு அப்படி அவங்க காட்டுறது மரானு மண்ணு வந்துங்க முடிஞ்சிடுவோமா? ஓ சாமி கொஞ்சம் எடுங்க முக்காட்ட. ஏன்னா மரியாதையும் போனன்னு போக மாட்டேங்கிறானே. இல்ல நாமும் எடுக்கணும் காரணமும் அடுத்து ஏஜாமே நல்லாவா இருக்குது. கருகாரியம்மன் கோவில் பண்டகசாலையில உட்கார்ந்து இப்படி முக்காட்ட போட்டு வச்சாமே தலையில ஆசாரி நல்ல எண்ணியா மோத முதல்ல நல்ல எண்ணின்னு உனக்கு கேட்டாங்களா? மோதா சாமி கொஞ்சம் முக்காட்டு தேய்க்கும் மகரி அப்படின்னு பார்க்கலாம். நாங்கெல்லாம் அடுத்தவங்களை காட்டுறது இல்லை, மூஞ்சியெல்லாம் காட்டலாம் இல்ல. எங்க அம்மன் கோயில வேண்டுதல், அம்மன் கோயில வேண்டுதல், அதனால முன்னாடி போந்து பரவாயில்ல. விரதம் இருக்கிறாங்க. என்ன விரதம்க்கா? இல்ல யாரையும் நீ காட்டப்படாது. நானும் மூஞ்சி காட்டப்படாது. ஓ அப்படி ஒரு வேண்டுதல். பரவாயில்ல பரவாயில்ல சாமி, இருந்தா பரவாயில்ல. இப்படி எல்லாம் உட்கார்ந்து சாமி பேசுறீங்க. என்ன ஏதாவது ஜோடியங்களா சாமி? கோயக்கே சாப்பிட்டீங்களா? ஏன்னா சரி உனக்கு மதியெல்லாம் கேட்டாங்களேடா மோதல் முதல்ல சாமி எவ்வளவு வழக்கம். அவன் வாயில் இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தா போக மாட்டேன். உங்களோட எடுத்து காட்டுனா
காட்டுறதுக்கு தெரியலையே பொண்டாடியே அங்கிட்ட காண்டாடின்ட்டா இவங்க அதை காட்டி என்னன்னா கத்தி எடுத்து காட்டுனா போகட்டு அப்படி சொல்ல நீ எடுத்து செருவுன்னு ஒரு செருவு நான் இருக்கிறதா சாமி உங்க இருந்தானே பார்க்கணும். ஆமா உங்க இருந்தானே பார்க்கணும். மாறி மூக்கு போல வளப்பா இருக்குது கக்கவால இதுக்குதானா உங்களுக்கு ஆட்டப்படாது ஏன் சாமி பச்சை கிளியாட்ட செவச்சவனும் ஃபர்ஸ்டா இருந்தீங்க என்னவா இருங்க உடனே அஞ்சோட போயிடும். நான் அப்பவே சொன்னேன் ஆசாடி போயிடுன்னு. சாமி என்ன முன்னால பார்த்தா மூக்க காணும் அல்லையில பார்த்தா ஒரு காதை காணும் அந்த முன்னமே இந்த அண்ணாலுமே ராம வேறுமலை ஜாமீனுக்குன்னு மலைநாட்டிலே வேணுமலை ஜாமி இதுல வாங்க என்ன சாமி நீங்க அங்க எதுக்கு போனீங்க முதல்ல வடநாட்டுக்கு நாங்க 1000 பேர் சண்டைக்கு போனீங்களா கொஞ்சம் நாள் கொள்ளையடிக்கலான்னு போனோம் சாமி சண்டைக்கு போறதெல்லாம் ஆம்பளையும் போற காரியம் அங்க நீங்க எதுக்கு போனீங்க கேட்டேன் நான் போயிருப்பேன் நான் போன பயமில்லாம போனேன் முன்னால 500 பேர் பின்னால 500 பேர் நான் நடுவு போய்கிட்டே இருந்தேன் எனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை அதுக்கப்புறம் அல்லாம ஒண்ணு விழுந்தாங்கன்னு என்ன வாங்க என்னமோ கொடுக்குறாங்கன்னு நானே பிறவகை மதவிலே முதின ஆனா வெடுக்குன்னு கொடுக்குது அதுக்குடா நான் மூக்கு கால நீ போனது காத மூக்கு அர்த்தா பரவாயில்ல அங்க எதுக்கு நீங்க போனீங்க அங்கதானே கொஞ்சம் நான் ஒன்னையன் போனேன் சண்டைக்கு போனோம்டா சண்டைக்கு ஆம்பளைக்கு போற காரியம் அங்க நீங்க எதுக்கு போனீங்க நாங்கெல்லாம் ஆம்பளை இல்லையா நிஜாமே ராஜாக்கள் 1000 பேர் அங்க போடணும்னு சொல்றீங்க ஆம்பளைன்னு சொல்றீங்க காது மூக்கு கத்து போட உங்களுக்கு வெக்கமா இல்லையா நானும் திரும்பி விட்டு என் முன்னாடி அங்க கேக்குறேன் மூக்கு போனவன் காது போனவன் மானங்கண்ட மானன்னு கேக்குறேன் இந்த உடம்பு எனக்கு நாங்க அதனால அவங்க என்ன இருந்துக்கிட்டு வாங்குற போலாம்னா எல்லாம் வந்து மண்ணம் காளிமண்ண கோயில் உட்காந்துக்கிறீங்க நீ வந்து உங்களுக்கு ஈஸி நீ நோட் பண்ணி உனக்கு கேட்க சொன்னாங்களா இறப்போம் இன்னும் உங்களுக்கு புத்தி வரலையா ஏய் அண்ணா இவன் போயிருந்தா புடி கட்டை கட்டிட்டு வந்து நீ வேணா 1000 போய் நாங்க அப்படி வந்தோம் நீ போயிருந்தா தெரியுமா வந்திருந்தா எனக்கு கிடைச்சி உனக்கும் கிடைச்சிருக்குமா உங்களுக்கு காது மூக்கறுத்து மனவங்கப்படுத்தி அனுப்பியிருக்கிறாங்க இன்னும் உங்களுக்கு புத்தி வந்த மாதிரி இல்லை இல்ல பேசிக்கிட்டு இருக்கிறீங்க ரொம்ப நன்றி பேசிட்டுங்கிறா நாங்க 1000 பேர் போய் அன்னவார் சாமிகளை கொல்வது எப்படி எப்படி நசரிங்களா 1000 பேர் ஒன்னா சொன்னா அவங்க கையிலேயே மாண்டு பண்ணிடணும் இல்லைன்னா மொழிவெல்லாம் பொண்ணு நாங்க கொண்டு போட்டு சாமி அது உங்களால ஆகாத காரியம் இதுக்கு தான் ஆசாடி அப்படின்னு உன்னால ஆகுமாடா சாமி இது என்ன பெரிய பிஸ்கோத்தாங்க பிஸ்கோத்தா என்ன பெரிய பிஸ்கோத்தாங்க நான் மட்டும் போனா வேலையை முடிக்காம வர மாட்டேன் ஆரிய அன்னவார் சாமிகளத்தை ஏண்டா ஆசாடி நாங்க 1000 பேர் போய் கிழிக்க முடியல நீ ஒன்று போய் கிழிக்க முடியல எது நாங்க 1000 போய் ஒன்று கிழிக்க முடியல நீ ஒன்று போய் கிழிக்க போடுங்கிற நான் மட்டும் வளநாடு போடணும் வச்சுங்க அவ்வளவுதான் வேலை முடிஞ்சது அவ்வளவுதான் வேலையை முடிச்சிருவேன் போனேனே வேலை முடிஞ்சது அப்ப நாங்க 1000 பேர் செய்ய முடியாத காரியத்தை நீ ஒருத்த போய் பண்ணி போடுவேன் நான் போய் செஞ்சுடுவா அவங்க என்ன வேணும் கொடுக்குறா சாமி வெறும் கையில முளம் போட முடியாது நான் வளநாடு போய் அண்ணன்மார் சாமிகளை யாரும் கொண்டு போட நீங்க எனக்கு என்ன கொடுப்பீங்க என்ன கேக்குறேன் உனக்கு என்னதான் வேணும் நான் ஊராமதுக்குள்ள புள்ளையா பிறக்கலைங்க சாமி நம்ம வீரப்பூர் நாட்டுலைங்க சாமி தட்டையாடு ஒரு நாடு இருக்கு தட்டைய நாடு ஆமா அந்த நாடு எனக்கு செப்பேடு பட்டம் பண்ணி கொடுப்பீங்களா எங்க ஆப்பீங்க நம்மளுக்கு செப்பேடு வேண்டையும் வேணும் தட்டைய நாட்டை எனக்கு செப்பேடு பட்டயம் பண்ணி கொடுக்கறது மையானா நான் போய் தலை கொண்டு வருவேன் வெளிநாட்டுக்கெல்லாம் அத நானும் சொல்லலைங்க ஆமா வெளிநாட்டுக்கு போய் தலைவலிக்கிட்டு வரத நினைச்சு நான் கொண்டுகிட்டு வந்துடும் சொல்லிட்டு பொன்னிவள நாட்டு பொன்னர் சங்கர் போர்க்களத்தை அண்ணமாரு தூக்குனு கட்டிக்கு துண்டு செய்து எடுத்து கட்டிக்கு அறிஞ்சிருவீங்க நான் பாத்துக்கிறேன் அது என்ன பெரிய எனக்கு ஒரு யோசனை இல்லையே ஒரு சமயம் அப்படித்தான் போய் செய்வானா போய் பொழுதோட பொண்ணோட தானே சாயங்காலம் சங்கரதால கொண்டு வந்தீங்கன்னா 3 நாள் 1000 பொழுதுக்குள்ள 3 தானே கிழிஞ்சு போடுவோம்
அவன் கேட்கறானல்ல கேட்கறத கொடுக்குறோம்னு சொல்லிடலாம்னா அப்புறம் தலை கொண்டாட ஒருபாடு கொடுக்க முடியாதுன்னா நம்மளுக்கு தெரியாம உனக்கு இல்லைன்னு இருக்குப்போ இருக்குதுண்ணா பத்திரமா இருக்கு சாமி நீங்க தான் வெறுவிட்டுக்காரரு. ஏய் பெரிய வீட்டுக்காரர் வெறிவிட்டுக்காரர் நீங்க தானா? ஏன்னா நின்று பொன்னி வளநாடு போய் அண்ணன்மார் சாமி தலையை கொண்டு வந்ததுன்னா எனக்கு தட்டைய நாட்டை செப்பேடு மட்டைய வாழ்ந்து பண்ணிக்கிறவங்க சத்தியம் பண்ணுங்க. நான் ஏன்னா அங்க பாக்குறேன் இல்ல எல்லாத்தையும் பார்த்து பண்ணலாமா? இங்க பாரு, அதாவது சத்தியம் பண்றது ஒரு பெரிய காரியம். 1000 சத்தியம் பண்ணலாம். அவன் சரி தடுது சரிண்ணா சத்தியம் கழிச்சு போயிடலாம். இப்படி சத்தியமா எத்தனை சத்தி வேணும்? ஆடு நகர தட்டை நாடு தட்டைய நாட்டை எனக்கு செப்பேடு பட்டயம் பண்ணி கொடுக்க சொல்லி சத்தியமா சொல்லுங்க. அவ சத்தியமா உனக்கே தான். சத்தியமா காளி மேல சத்தியமா? காளி மேல சத்தியமா? அப்படி கொடுக்கா முட்டா கொடுக்கா முட்டைங்கன்னா கொடுத்துறப்பா ஆண் போன மக்கள் அரசத்து போயிடும். கொடுக்கா முட்டைங்கன்னா கொடுத்துறப்பா சாக்க சொல்றேன். ஏன்னா இப்ப நாங்க வாரானாங்க போய் இன்னொன்னு அட்டவானசு தாங்க. அட்டவானசு வேணுமா? சும்மா எப்படி வேலை செய்ய முடியும்? ஏன்னா 1000 மேல நாங்க போய் செய்ய முடியாத நீ வந்து போனுங்கிற அட்டவானசு வேணுங்கிற என்ன செய்ய காட்சி கொடுத்துரு நிறைய இருக்குது. அப்படி கொண்டுகிட்டு வந்தது மெய்யானா உனக்கு வேணுங்கிறத என்ன நீ கேட்கறத விட 3 மடங்கு எச்சு 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 3 மடங்கு எச்சு ஒண்ணு வந்து போ போ போயிட்டு வாங்க. ஆமா 3 நாள் 6 பொண்ணு போன ஒன்னொரு தானே சங்கர் தானே பொண்ணு வரல உங்களோட தானே எடுத்துருவோம். அப்படிங்களா? சாமி முடிய கட்டி மழை எழுப்போம் வந்தா மழை வரட்டு ஓணமயில் போயிட்டு போகுது பெண்ணா தலை அப்ப ஆசாரிதானே தன்னோட